வணக்கம். இன்றைக்கி மார்கழி 12 டிசம்பர் 27 சனிக்கிழமை. இன்றைக்கி ஆஷ்யூஷுவலுங்க 5 o'clockலாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு இந்த மாதிரி கூட்டிகிட்டு தண்ணியெல்லாம் தெளிக்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் சாட்டர்டேன்றதுனால கொஞ்சம் டிவோஷனலாக ட்ரை பண்ணுவோம். அதனால் நான் வந்து இந்த மார்கழி மாதம் இல்லைங்களா, மார்கழினாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது குளிர். அதுக்கப்புறம் கடவுள் வழிபாடுனா அது ஆண்டாளுக்குரிய மாதம் இது வந்து. ஏன்னா அவங்க அப்போ வந்து மார்கழி மாதம் பெருமாளை நினச்சி பாவை நோம்பு இருந்து வழிபட்டாங்க. ஸோ ஏன் நம்ம அவங்கள ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஆண்டாள் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஆண்டாள் கோலம். மேலே வந்து ஆண்டாலும் அவங்க கீழே தண்ணியில் பார்த்தா கூட அவங்க வந்து அவங்கள மறந்து அவங்க வந்து அந்த பெருமாள், அதாவது அது கிருஷ்ணன் அவதாரம், அவங்களே பார்க்குற மாதிரி இருக்குது. தான் கூட தெரிய மாட்டோம், அவர் தான் பிரியமுள்ளவர் தான் தெரியவர். நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். ஜஸ்ட் நான் இன்றைக்கி சாக்பீஸில் ட்ரை பண்ணியிருக்கேங்க. அவுட்லுக்கும் முடிஞ்சிருச்சு. பால்காரண்ணா வந்துட்டார். இன்றைக்கே சாக்பீஸில் நான் ட்ரை பண்ணேன்னா, எப்பயும் கோலம் மாவில் போடுறப்ப அதோட கோலம் மாவோட பவுடர் வந்து கொஞ்சம் கலர் வந்து நம்மளுக்கு காட்டுதுங்க. நேற்று 3Dயில் நம்ம பார்த்துருந்தா கூட 3D கோலத்தில் பார்த்தா அங்கங்கே நான் மைல்யூட்டாக கவனிச்சு தான் தெரியும். நான் அதில் வந்து கலர் வந்து எங்கேயுமே அவுட்லைன் கொடுக்கல. ஆனால் அதில் வந்து ஒயிட் கலரில் நான் முன்னாடியே ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டு வரைஞ்சதுனால அதில் அங்கங்கே லைட்டாக ஒயிட் கலர் தெரியும். ஸோ நான் சாக்பீஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டேன். இதில் ரொம்ப டீட்டெயிலாக ஆட் பண்ணல, அவுட்லைனில் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கலரிங் பண்ணுறோம் இல்லைங்களா, கலர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து நல்ல மைல்யூட்டாக டீட்டெயில்டு எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்மள்கிட்ட இருக்க கொஞ்சம் கலரை வச்சு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த கலர் இல்லைன்னாலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ ஃபேஸ் கலர்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஷேட்ஸ் எல்லாம் தெரியணும், ஷேடோ லைட்டாக விழுகிறப்ப, அதெல்லாம் நம்மள்கிட்ட இல்லை. அதனால் நம்மளே ஆட் பண்ணிக்கிட்டோம் கையிலே. இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டா வந்து ஃபைனல் அவுட்லுக்குங்க. நான் ஒரு சில சைட்ஸ் எல்லாம் பார்த்து தான் போட்டேன். பட் அந்த அளவுக்கு இதில் இல்லைங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக போட்டிருந்தாங்கங்க. அவங்களாம் அப்படியே பார்த்தா அப்படியே நிஜமாலுமே அவங்க கோலம் போட்டாங்களா இல்லை பிரிண்ட் எடுத்து ஃபோட்டோ காப்பி எடுத்து வாசலில் ஒட்டிட்டாங்களான்னு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் முன்னாடி இந்த கோலம்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அவங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் இது ஒரு புள்ளி தான். இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து டெய்லியும் வந்து நார்மல் கோலம் தான் போடுறோம். இந்த மார்கழி 30 மட்டும் இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வந்ததே ஓகே தான். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பார்க்குற உங்களுக்கு தான் தெரியும். இங்கே நேரில் பார்க்குற என்னை விட உங்களுக்கு ஃபோனில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கோலமோ ஐடியாவோ ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அது உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். அண்ட் ஹோப் யூ உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறையா வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. பட் வந்துட்டு அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும், நம்மளுக்கும் ஓகேவாக இருக்கும். எனக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது தாங்க ஃபோட்டோ பிக்ஸோட அவுட்லுக். அந்த வீடியோவில் பார்த்தா ஃபோட்டோவில் பார்க்குறப்ப இன்னும் நல்லா பிரைட்டாக தெரிஞ்சுங்க. ஓகேங்க, நாளைக்கு இன்னும் நம்ம கோலத்தூரில் சந்திப்போம். பாய்.